வணக்கம் நண்பர்களே, நம்ம மல்லி சீரில் என்ன சுவாரஸ்யமாக போயிட்டுருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ஆமாங்க, நம்ம மல்லி ராஜேஸ்வரி பேச்சை கேட்டு கூறுகட்டத்தனமாக தாலியை கழட்டி போடுறா. ஆனால் அந்த டைமில் மல்லி தாலியை கழட்டாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அர்ஜுனும் அதுக்கப்புறம் விஜய் எல்லாம் ஓடி வராங்க. ஆமாங்க, ஆனால் அர்ஜுன் அப்படின்ற ஒரு கேரக்டர் இப்போ வரலன்னா தாலி தரம் எங்கே போயிருக்குன்னு தெரிஞ்சுக்காதுங்க. டப்பா பொட்டிகளை போய் விழுந்துருக்கும். என்னென்னா டப்பா பொட்டின்றீங்களா, அதில் என்னன்னு சொல்ல வரல, சரி விடுங்க. ஏன் என்ன நடந்துச்சு, மல்லி தாலியை கழட்டி போடுற அளவுக்கு ராஜேஸ்வரி என்ன சொன்னாங்க அப்படின்ற விஷயத்தை பற்றி பார்க்கலாம், பேசலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லி வீட்டை விட்டு போனதுக்கு ஒரு விஜய் தேடி போயிட்டு டயர்டாகி வீட்டுக்குள்ளே போகிறாங்க. அப்போ டிவோர்ஸ் நோட்டீஸ் வந்து நிற்கிது. இதை பார்த்த உடனே எனக்கு நல்ல பரிசு கொடுத்துட்டா மல்லி அப்படின்னு சந்தோஷத்தில் விஜய் அல்றாருங்க. தேம்பி அல்றாரு. பெரியம்மா, ஏன் பொண்ணு மல்லியெல்லாம் அப்படி பண்ண மாட்டா, இதில் ஏதோ உள்குத்து இருக்குது மாப்பிள்ளை, இது ஏதோ தப்பு இருக்குது மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சுட்டு இருக்காங்க. இந்த டைமில் தாங்க கோயிலில் ராஜேஸ்வரி வந்து மல்லியை கரெக்டாக பார்க்குறா. நீங்கள் சொன்ன மாதிரி நான் டிவோர்ஸ் நோட்டீஸில் சைன் பண்ணி கொடுத்துட்டு அப்ளை பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் டிவோர்ஸ் ஆகிடும், இதுக்கப்புறம் உங்களுக்கு சந்தோஷம் தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, எனக்கு இப்போ தான் சந்தோஷமாக தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதுக்கப்புறம் நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். அதே மாதிரி நான் அடுத்த முறை பார்க்கும்போது உங்கள் கழுத்தில் இந்த தாலி இருக்கக்கூடாது, ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜேஸ்வரி சொல்ல, இதை கேட்ட உடனே மல்லியோ, ஐயோ இது ஒன்று தான் எனக்கு நெருஞ்சி இப்போ இதுவும் போச்சுன்ற மாதிரி சோகத்தில் ஃபீலிங்கில் அழுறாங்க. அதுக்கப்புறம் கோயில் உண்டையில் தாலியை கழட்டி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லி நேராக போயிட்டுருக்காங்க. ஆமாங்க, போயிட்டு தாலியை கழட்டி உண்டைகளில் போடுற அந்த டைமில் தாங்க நம்ம அரவிந்த் விஜய் இவங்கெல்லாம் மாஸ் என்ட்ரி கொடுக்குறாங்க. என்னடா சொல்கிறீங்க கேட்குறீங்களா? ஆமாங்க, அரவிந்த் விஜய் அதுக்கப்புறம் அர்ஜுன் எல்லாமே என்ட்ரி கொடுத்து தாலியை உண்டையில் கழட்டி போடாமல் தடுத்து நிப்பாட்டுறாங்க. இது எப்படி நடந்துச்சு, என்ன நடந்துச்சு அப்படின்ற அந்த சுறுசுறுப்பான சுவாரஸ்யமான விஷயங்களை பற்றி பார்க்கலாம், பேசலாம் அவங்க இடையில போகலாம். என்ன நடந்துச்சு அப்படின்னா, இவங்க கழட்டி போடலாமா வேணாமான்னு ஒரு தயக்கத்தோடையே கழட்டி போட்டுட்ருக்குற இந்த டைமில் தாங்க என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுனே தெரியாமல் முழிச்சிட்டு இருக்கிற அந்த ஒரு தருணத்தில் தான் நம்ம அர்ஜுன் மாஸ் என்ட்ரி கொடுக்குறாங்க. மல்லி நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கப்புறம் என்ன சொல்கிறதுன்னே தெரியாமல் முழிக்கிறாங்க. இல்லை சார், இந்த மாதிரி தான் இப்படி தான் இதை தான் ஆயிடுச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல மல்லி சொல்ல. இதை கேட்டோடனே அவர் எல்லாத்தையும் எனக்கு தெரியும், நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு விஜய் வர வச்சு அதுக்கப்புறம் எல்லாம் சமாதானம் பேசி வீட்டுக்குள்ள அனுப்பிச்சி விட்டுறாங்க. இதுக்கப்புறம் அவங்க போயிட்டு ஆஹா ஓஹோ பல்லே பல்லுன்னு அவங்க வாழ்க்கையை தொடங்கி சந்தோஷமாக நிம்மதியாக இருப்பாங்க. ராஜேஸ்வரி ஒரு பக்கம் சொத்துக்கு வழி இல்லாமல் நடுத்தருவில் பிச்சை எடுக்க, நம்ம கதிரேசன் பேத்தி கிடைக்கலன்னு சோகத்தில் செத்து போக, அப்பா செத்த துக்கம் தாங்க முடியாமல் நம்மளோட நிஷா ஃபாரினுக்கு ஓடி போக, அங்கே போயிட்டு கல்யாணம் பண்ணிட்டு அவள் செட்டில் ஆகிட்டா. இங்கே இவங்க இன்னும் 2-3 குழந்தை குட்டியை பெற்றுக்கிட்டு எல்லாம் தம்பி பாப்பா கூட ஜாலியாக விளையாடிட்டு இருக்காங்க. இப்படிலாம் சீரியல் கொண்டு போகலான்னா எப்போ பாரு தாலியை கழட்டுறது. இது மல்லி சீரியலில் செகண்ட் டைமுங்க தாலியை கழட்டி உண்டியில் போடுறது. ஆனால் இந்த முறை மல்லி கழட்டி போட்டால் மாஸ், கழட்டி போடலன்னா கஷ்டம்தான். ஸோ அவங்க தாலியை கழட்டி போடுவாங்களா மாட்டாங்களா, இல்லை இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்ற ஒவ்வொரு விறுவிறுப்பான விஷயங்களையும் வெயிட் பண்ணி பாருங்கள். சீரியல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன் அவ்வளோ டயர்டாக பேசுன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, எனக்கு போர் அடிக்குதுங்க, அரைச்சமாகவே அரைச்சி பின்ன இதுக்கு முன்னாடியே தாலி கழட்டி போடுற எபிசோடை பற்றி போட்டேன். இப்போ மறுபடியும் போடணுன்னா டயர்டாக இருக்கா இல்லையா? இதை தான் பண்ணுவாருன்னு தெரியும் நம்ம டைரக்டருக்கு. இதே வேலை தாங்க, எப்போ பாரு தாலினா நெக்லஸ்ன்னு நினச்சிட்டாரு, செயின் கயிறுன்னு சும்மா கழட்டி போட்டு விளையாடிட்டு இருக்குது டுபாக்கூ டைரக்டர். சரி, அவரையும் திட்டி ஒன்றும் பிரயோஜனம் விடுங்க, அப்போ தான் அவருக்கும் கண்டென்ட் கிடைக்கும், ஏதாவது யோசிப்பார். ஆனால் ஒரே கண்டென்ட்டை திரும்ப போட்டால் இப்போயும் எனக்கு என்ன தோணுதுன்னா, யாராவது ஒருத்தவங்க வந்து தடுப்பாங்க. அது பெரியம்மாவாக இருக்கலாம், விஜயாக இருக்கலாம். ஸோ அதனால் இன்னும் சொல்கிறதுக்கு இல்லை நம்ம அரவிந்தா கூட இருக்கலாம். என்ன நடக்க போகுதுங்கிறத அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். அது வரைக்கும் உங்கள்கிட்ட விடைபெறுவது திஸ் இஸ் யுவர் ஆல் பாய்.